ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. என்னோட ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால இப்போ ஆக்சுவலி ஸ்டில் நவ் ஐம் நாட் ரெடி. பட் வந்து சர்வீஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமாவது கன்டினியூவா ரெகுலராக போடணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட்லேயுமே நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ, ஆக்சுவலி வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸாவும், அப்புறம் வந்து இன்ஸ்டால ரீல்ஸாவும் லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ, அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிடுறேன். என்பிஎஃப் டேட்டா சொல்லியிருந்தேன். ஸோ, அது வந்து நெகட்டிவா தான் வந்திருக்கு. ஸோ, அது வந்து கோல்டுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். அண்ட் ஆல்ரெடி கோல்டு நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருந்தது ஃப்ரைடேவே. அது வந்து யுஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி டாலர் ரேட் இறங்கும். யுஎஸ் மார்க்கெட்டான டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க ஃப்ரைடே ஈவினிங். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் வழக்கம் போல் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. டேரிஃப்னு கூவ ஆரம்பிச்சிட்டாரு. யார் யாரெல்லாம் ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்களோ அவர் 5 கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவும் இருக்குது. 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரில. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுமா? ஏன்னா மார்க்கெட் வந்து இது எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. ரீசன்ட் டேஸில் வந்து அவர் கூவுறதுக்கெலாம் வந்து மார்க்கெட் கண்டுக்கவே இல்லை. அது ஃப்ளோவில் வந்து போயினே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம நாளைக்கு தான் பார்த்து ஆகணும். ஸோ இப்போதைக்கு நான் லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்கில். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு 24,600 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். அந்த லெவலை வந்து ஆல்ரெடி வந்து 4 ட்ரேடிங் டேஸாக அதிலேயே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து 570 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ 616 அந்த லெவல் தான் என்னோட ரெசிஸ்டன்ட். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,784 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் வந்து 24,500, அதுவுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,360 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி சப்போர்ட்னால தான் நிஃப்டி இன்னும் பெருசாக விழல. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக ஃபால் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா இவன் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கே பெருசாக வரல. ஸோ ஸ்டில் அண்ட் சைடு வேஸில் தான் இருக்கான் ஒரு மாதிரி. ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. ஏன்னா பேங்கிங் வந்து ஹெவி வெயிட்ஸ் அப்படிங்கிறனால பேங்கிங் இண்டெக்ஸ் நல்லா இருக்கு. பட் பேங்கிங்கில் ஒரு சில பேங்க்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஓகேங்களா? ஐடி செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஐடி செக்டார் கொஞ்சம் நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கான். ஆக்சுவலி என்னன்னா என்னால் தான் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஒரு நல்ல சூப்பர் ரெக்கவரி வந்து ஐடி செக்டாரில் வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் வந்து இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஸ்டில் லாங் வே டு கோ. 32,900 அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். 35,350 அதுக்கு அடுத்து உள்ள ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஐடி செக்டரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்டினியூஸாக டவுன். ஓகேங்களா? அந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவலில் நிற்கிது. ஸோ 704 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ மேபி அதை தாண்டிச்சுனா தான் கொஞ்சம் சிக்கல். இல்லைனா அது வரைக்குமே மொமெண்டம் ஆக்சுவலி இப்போ இருக்கிற இடம் நல்ல சூப்பர் சப்போர்ட்டு. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் க்ரூஷியல் தான். பட் இந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த எப்பப்போலாம் டச் ஆயிருக்கோ அப்போலாம் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகி போயிருக்கு. ஸோ பார்க்கலாம். ரிலையன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் லாஸ்ட் 2 டேஸாக நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ரிலையன்ஸு. ஸோ மேஜர் லெவல் அவனும் வந்து ஒரு லாங் சைட்வேஸ் ஒரு லாங் கன்சாலிடேஷன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ இன்கேஸ் அதை பிரேக் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 1424 தான். லாஸ்ட் 2 டேஸோட மொமெண்டம் பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட்டில் இதே ஒரு மூமெண்ட்டோட போனான் அப்படின்னா இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே, அதாவது நெக்ஸ்ட் வீக்குள்ளே 1424 வரைக்கும் அவன் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ ஷார்ட் வீடியோஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணுறோம் கரண்ட் அஃபேர்ஸை. ஸோ அதையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.